அவளோட உண்மையான பேரண்ட்ஸை கொஞ்சம் சீக்கிரம் வர வைங்க. வந்தது போலியான பேரண்ட்ஸு. உன் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. பெண்டிங்ல இருக்கிற எல்லா கேஸையும் உன் மேல போட போறேன்னு மித்ராவை நான் நல்லா மிரட்டினதுக்கு அப்புறம் பயந்துகிட்டு உண்மையான பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பரை கொடுத்தா. அதுவும் சுவிட்ச் ஆஃப்ல இருந்ததுனால வீட்டு அட்ரஸை எழுதி வாங்கியிருக்கேன். சார், நீங்களே கொஞ்சம் அவங்கள நேரில் போய் விசாரிச்சு அவங்கள எப்படியாவது ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துருங்க. நான் அதைத்தான் செய்ய போறேன் ஆதி. மித்ரா கொடுத்த அட்ரஸ்க்கு தான் நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இப்போ இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்க தகவலை சொல்லத்தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஓகே சார், தேங்க்யூ. ஒண்ணு இருக்காது. நீ தேவையில்லாம குழப்பிக்கிறியோன்னு தோணுது. இங்க பாரு, அவ போன்ல சார்ஜ் இல்லாம போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம்ல. ஆண்டி, அப்படி பார்த்தா கூட நீங்க சொன்ன மாதிரி அவ கிளம்பின நேரத்துக்கு இந்நேரம் இங்க வந்திருக்கணுமே. இன்னும் வரலையே. கரெக்ட் தான், வந்திருக்கணும். ஒருவேளை வண்டி ஏதாவது வழியில பஞ்சர் ஆகி பிரேக் டவுன் அந்த மாதிரி ஏதாவது ஆயிருந்தா? அப்படி ஏதாவது இருந்தா மித்ரா கால் டாக்ஸி புக் பண்ணிட்டு வந்திருப்பா. அர்ஜென்சி அவளுக்கு என்னன்னு தெரியும்ல. அப்போ நீ இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறனா எதை நினைச்சு நீ இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்க? எனக்கு என்னமோ ஆதி மித்ராவை கடத்திருக்கலான்னு டவுட். ஆதி தேடிட்டு இருக்கிற ஆதாரம் அவன் கைக்கு கிடைக்காததுனால கல்யாணத்தை நிறுத்த திட்டம் போட்டு மித்ராவை கடத்திருக்கலான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நந்தினி, நீ சொல்ற பாயிண்ட்டும் யோசிக்க வேண்டியதுதான். கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஆதி என்ன வேணாலும் பண்ணுவான். அவனை நம்ப முடியாது. சரி நந்தினி, நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த விஷயத்துல நான் அவனுக்கு எப்படி செக் வைக்கிறேன்னு மட்டும் பாரு. என்ன பண்ண போறீங்க ஆண்டி? நீ பூஜையை முதல்ல நல்லபடியா முடி. மித்ரா விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். சரி. எங்கேயா இருக்கு? நேரா போய் லெஃப்ட்ல திரும்புங்க சார். இந்த லெஃப்ட்லையா? ஆமாம் சார். சரி, வண்டி எடுங்க. வண்டி என்ன பார்த்து சார், அந்த பொண்ணு சொல்லியிருக்க வீடிக்கு தான் சார். டோர் நம்பர் 1/59 சொன்னாங்க. இந்த தெருவில் தான் இருக்கும் போல இருக்கு. நம்ம வண்டியை இங்கே நிறுத்தக்கூடாது. அந்த பக்கமா ஓரங்கட்டு. ஓகே சார். சுவிட்ச் ஆஃப்ல இருக்குக்கா. அதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு ரொம்ப பதட்டமா இருக்கு. அவ போன்ல சார்ஜ் இல்லாம இருக்கும். இல்ல கார்ல போறதுனால செல்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பா. இதுக்காக போய் எதுக்காக இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இல்லக்கா, நீங்க சொல்ற மாதிரி போன் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிற ஆள் கிடையாதுக்கா அவ. அதுவும் இல்லாம அவ போகும்போது பவர் பேங்க்ல ஃபுல்லா சார்ஜ் பண்ணி தான் எடுத்துட்டு போனா. அப்படி இருக்கும்போது சார்ஜ் இல்லாம போன் எப்படிக்கா ஆஃப் ஆகும்? வனஜா, நீ இப்ப என்ன சொல்ல வர? எனக்கு என்னமோ மித்ரா ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டி இருப்பாளோன்னு பயமா இருக்கு மாமா. என்ன உளர்ற? நான் உளரலக்கா, உண்மையதான் சொல்றேன். என்ன? இப்ப கூட நீங்க தான் ஆதிக்கும் மித்ராக்கும் வலுக்கட்டாயமா கல்யாணம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. இது பிடிக்காத ஆதி எப்படி கல்யாணம் வேணவே வேணான்னு உங்ககிட்ட சொல்றதுன்னு பயந்துகிட்டு மித்ராவை கடத்தி வச்சிருக்க கூடாதுக்கா? வனஜா, உன்னோட கற்பனை எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நீ நினைக்கிற மாதிரி ஆதி நடந்துக்க மாட்டான். சரிங்க மாமா, ஆதி இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டான்னு நீங்க சொல்றத நானும் ஒத்துக்கிறேன். ஆதி பண்ண மாட்டான் தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஆதி ஏன் இப்படி நடந்துக்க கூடாது? நல்லா யோசிச்சு பாருங்கக்கா. என்னம்மா, ஏதாவது தகவல் கிடைச்சதா? சார், அந்த அம்மா சொன்னதுல இருந்து மித்ரா சொன்ன தகவல்லாம் சரியா தான் சார் இருக்கு. ஸோ மித்ரா நம்மக்கிட்ட கரெக்டான அட்ரஸ் தான் கொடுத்துருக்கா. நரேன், நீ அந்த ஸ்பாட்ல இருக்கிற வீட்டுக்கு வாயா. சார், சொல்லுங்க சார். வாயா. நரேன், நீ என்ன பண்ற? இந்த வீட்டை பார்த்தா டவுட்டா இருக்கு. இந்த கேட்ல ஏறி குதிச்சு பின்பக்கமா யாராவது இருக்காங்களான்னு பாரு. போ. சரிங்க சார்.
அக்கா மித்ரா பொண்ணு தானே ட்ரை பண்ணீங்க? போன் ஸ்விட்ச் ஆஃப்னு தானே வருது. ஆமா. அக்கா நீங்க பேசாம கமிஷனர் கிட்ட அன்அபிஷியலா ட்ரை பண்ணி என்ன ஆச்சுன்னு விசாரிக்க சொல்லுங்கக்கா. அம்மா ஒரு நிமிஷமா. மித்ராவை ஆதிதான் கடத்திருப்பான்னு சொன்னேன். அவனே அவளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். இதுதான் ஆதிக்கடவுர் ஆதித்யா. தெரிஞ்சுக்க. தவறு கிளம்பியாச்சு. சிக்னலும் போக வேண்டியது தானே. போங்க போங்க, எல்லாம் போய் தொலைங்க. இந்த ஆதி ஏதோ கிரிமினலா யோசிச்சிருக்கான். ஆனா அது என்னன்னு தெரியலையே. மித்ரா அவகிட்ட எதுவும் மாட்டிடக்கூடாது. பூஜெல்லாம் அதுக்கான நேரத்துல கரெக்டா ஆரம்பிச்சிடணும். அப்பதான் எதுக்காக பூஜை பண்றோமோ அதுக்கான பலன் கிடைக்கும். உங்க தங்கச்சி வரும்போது வரட்டும், நீங்க பூஜையில உட்காருங்க, நான் பூஜை ஆரம்பிச்சிடறேன். என்னம்மா யோசிக்கிறீங்க? இந்த பூஜையை நான் அவளுக்காக தான் பண்றேன். அவளே கலந்துக்கலனா எப்படி சாமி? நான் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்றது ஒரு வகையில சரிதான். ஆனா நேரம் தாண்டி பண்ற பூஜையால எந்த பலனும் இல்லம்மா. நீங்க உட்கார்ந்து ஆரம்பிங்க, அவங்க வந்து சேர்ந்துக்கிறட்டும். அதுல ஒண்ணு தப்பு இல்லம்மா. சரி சாமி, நீங்க பூஜையை ஆரம்பிங்க. பக்கத்துல விசாரிச்சு பாத்தீங்களா? நான் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன். அப்பா அம்மாவோட பேரெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. மித்ரா அவங்க பொண்ணு தானான்னு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட விசாரிச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் நல்லா விசாரிச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். மித்ரா கரெக்டான அட்ரஸ் தான் கொடுத்துருக்கா. சார் அவங்க மிஸ் ஆயிடக்கூடாது. நான் வீட்டுக்கு முன்னாடி மஃப்டியில் 2 கான்ஸ்டபிளை நிறுத்தி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். யூ டோன்ட் வரி. அவ நந்தினியோட தங்கச்சி தான் நிரூபிச்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் சார். ஓகே ஆதி, அதுக்கான எல்லா முயற்சிகளையும் பண்ணுவோம். தேங்க்யூ. ஓகே. போயிட்டு வாங்க சாமி. மித்ரா ஏன் வரல? இந்த பூஜைக்கு கண்டிப்பா அவ வராம இருக்க மாட்டாளே. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆதியால மித்ராவுக்கு ஏதாவது சிக்கல் ஏற்பட்டிருக்குமோ? எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு என் உள் மனசு சொல்லுது. அட்ரஸ் அனுப்புறேன். நீங்க அந்த வீட்டுக்கிட்ட போய் அந்த வீட்டை யாராவது கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களான்னு யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நோட்டும் விட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே மேடம், நீங்க அந்த வீட்டு அட்ரஸ் அனுப்புங்க. சென்ட் பண்றேன். சரிங்க மேடம். ஏய், வீட்டு அட்ரஸ் அனுப்பிட்டாங்க. இந்த ஏரியா தானே? எனக்கு தெரியும் மச்சி. வாங்க போலாம். நோட்டம் வா. சரி வா. நான் எப்பவே முடிச்சுட்டு போனேன். ஏன் என்கிட்ட சொல்லல? அப்போ சிச்சுவேஷன் அப்படி சொல்ல முடியல. அதான் இப்போ சொல்லிட்டேனே. என்கொயரி கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா சார்? சொல்லுங்க.
பெட்டரா இருக்கு சார். நம்ம அப்படியே பண்ணிடலாம். ஓகே சார், நேரில் பார்க்கலாம். ஓகே சார், நம்ம நேரில் மீட் பண்ணலாம். அது ஒன்றும் இல்லைண்ணே, நாங்கள் ஒரு அட்ரஸ் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஓல்டு நம்பர் 59, நியூ நம்பர் 1, 2வது தெருண்ணே. அது எங்கண்ணே இருக்கு? அப்படியா? நானும் புதுசுதான்ப்பா, எனக்கு தெரியாது. நீங்க கொஞ்சம் பக்கத்துல எங்கேயாச்சும் விசாரிச்சு பாருங்களேன்ப்பா. தேங்க்ஸ்ண்ணே. வரேண்ணே. வரேன். நாளும் நம்ம எடுத்த எல்லா முயற்சியும் ஆதி ஏதாவது செஞ்சு தவிடு பொடி ஆக்கிட்டு இருக்கான். அப்பெல்லாம் நானே கூட மனசுடைஞ்சு போய் பேசியிருக்கேன். ஆனா நீ ரொம்ப நம்பிக்கை கொடுத்து என்கிட்ட சொல்லியிருக்க. ஆனா இப்ப சொல்றேன், இந்த முறை ஆதி என்ன செஞ்சாலும் சரி, அவன் ஜெயிக்க போறதில்ல. அந்த அளவுக்கு நீ பக்காவா பிளான் பண்ணி காய் நகர்த்திட்டு இருக்க. நீ வேணா பாரு, இந்த முறை நாம தான் கண்டிப்பா ஜெயிக்க போறோம். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ராதி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். என்ன திடீர்னு எதுக்கு இந்த லாயரோட வந்திருக்கீங்க? நான் வந்தது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு, உங்ககிட்ட பர்சனலாக பேசணும். ஓஎஸ், பேசலாமே, வாங்க. நீங்கள் போய் கேஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துருங்க. ஓகே சார். என் மேல இருக்கிற மொத்த வெறுப்பையும் கொட்டி தீர்த்து ஆதி என்ன பழி வாங்க போறாரு. போச்சு. என் மேல இருக்கிற மொத்த வெறுப்பையும் கொட்டி தீர்த்து ஆதி என்ன பழி வாங்க போறாரு. அதுக்காக தான் லாயரோட வந்திருக்காரு. என்ன கேஸ்ல எனக்கு எத்தனை வருஷம் உள்ள வைக்க போறாங்கன்னு தெரியலையே. என்ன பண்றது? ஏன் ஆதிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் சொன்னதை செஞ்சு முடிப்பான். கண்டிப்பா அவன் மித்ராவோட தான் வருவான். நீ கொஞ்ச நேரம் தீமுறு குடிச்சா. மித்ரா எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனோம்? என்ன பிரச்சனை மித்ரா? நீ எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போன? அது மித்ரா ஒன்றும் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். போலீஸ் தான் மித்ராவை அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருந்தாங்க. ஆதி, போலீஸ் எதுக்காக மித்ராவை அரெஸ்ட் பண்ணி உட்கார வைக்கணும்? காரை வேகமாக ஓட்டிட்டு போய் ஒரு ஆள் மேலே மோதிட்டு வண்டியை நிறுத்தாமல் போயிருக்கா. சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து போலீஸ் சேஸ் பண்ணி பிடிச்சி அவளை ஸ்டேஷனில் உட்கார வச்சுருந்தாங்க. உன்னோட கல்யாணத்துக்கு பெத்தவங்களே கெஸ்ட் மாதிரி வந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? சாரி ஆண்டி, நாளைக்கு கண்டிப்பா வந்துருவாங்க. ஆண்டி, கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கட்டுமா? சரி. தேங்க்ஸ் ஆண்டி. தப்பிச்சா. மித்ரா, திரும்ப ஏன் கூப்பிடுறா?
விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதனால நீ ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே. நாளைக்கு உன் கல்யாணத்துக்கு நானும் வருவேன். போன தடவை முகத்தை மறைச்சிட்டு வந்தியே, அந்த மாதிரியா? எந்த மாதிரி வருவேன்னு நாளைக்கு வரும்போது பாத்துக்கோ. இப்ப நீ போனை வச்சுட்டு கவனமா இரு. ஓகே. தலை இழுத்து. அப்புறம் கடவுள்னு ஒருத்தர் எதுக்கு? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆனா உன்ன மாதிரி நிறைய பேரு இன்னும் அதை புரிஞ்சுக்காமலே நடந்துட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், கடைசியில கை விட்டுருவான். இது நாள் வரைக்கும் இந்த அர்த்தம் உனக்கு புரியலன்னா கூடிய சீக்கிரம் கண்டிப்பா புரிஞ்சுக்கும். பரவாயில்லையே வடிவு, கல்யாணத்துக்கு நீ காலையில மண்டபத்துக்கு தான் வருவேன்னு நினைச்சேன். இப்பவே வந்திருக்கியே, பொறுப்பாதான் இருக்கேன். அச்சதையை போட்டு பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிடுறதா நான் ஸ்ட்ரைட்டா மண்டபத்துக்கே போயிருப்பேன். ஆனா நான் அதுக்கு வரல, ஆதி மாப்பிள்ளை கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கேன். உனக்கு என்ன புத்தி கிட்டு போச்சா? ஆதி கல்யாணத்தை நிறுத்த போறியா? ஏன் உனக்கு கல்யாணம் ஆகலைங்கிறதுக்காக ஊர்ல யாருக்குமே கல்யாணம் ஆகக்கூடாதா? சும்மா உளறிட்டு இருக்காத. நீ சொன்ன வார்த்தை மட்டும் அகிலாக்கா காதுல விழுந்ததுன்னா துப்பாக்கி எடுத்து உன்னை சுட்டு தள்ளிடுவாங்க. ஜாக்கிரதை. முடிஞ்சவனுக்கு தூக்கு மாற பஞ்சு மத்த வரைஞ்சா நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால நான் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். வடிவு, இங்க பாரு, நீ சொல்றதுதான் எல்லாமே தப்பா இருக்கு. நீ யாரும் இந்த குடும்பத்துக்கு தேவையில்லாதவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இங்க வந்து இப்படி உளறிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல வடிவு. நீ தேவையில்லாம இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் தலையிடாத. சில பேரு ஆதிக்கடவுர் பரம்பரையில இருந்துகிட்டு அவங்களுக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது வனஜா. என்ன வடிவு, யார சொல்ற நீ? புரியலன்னா விட்டு, அதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? வடிவு வேணாம், நான் சொல்றத கேளு. கல்யாணத்தை நிறுத்துறேன்னு தேவையில்லாத பிரச்சனையில நீ மாட்டிக்காத. எதுலயும் தலை. என்னம்மா அது? என்ன சமைக்க விடாம எல்லாத்தையும் விதவிதமா நீங்களே சமைச்சிட்டீங்களே, இப்ப என்ன பரிமாற வேண்டாம்னு சொல்றீங்க? நானே சமைச்சு நானே என் கையால என் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பரிமாறணும்னு ஆசைப்பட்டேன். வாங்க உட்காருங்க. என் கையால சமைச்சு நீங்க சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? இன்னைக்கு முழுக்க என்னோட சமையல் தான். என்ன நீங்க ரெண்டு பேரும் நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. ஆண்டி, நீங்க எதுக்கு சர்வ் பண்றீங்க? நீங்க உட்காருங்க, நான் பண்றேன். உனக்கு மூஞ்சில ஒழுங்கா மேக்கப்பே பண்ண தெரியாது, இதுல சர்வ் வேற பண்றியா? இன்னைக்கு எல்லாருக்கும் நான் தான் பரிமாறுவேன். நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. என்ன இவ டெரர் அகிலா இன்னைக்கு சென்டிமெண்ட் அகிலாவா மாறி இருக்கா? உட்காருங்க ரெண்டு பேரும், ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. யாரும் வந்துட்டீங்க, இன்னும் ஆதி வரல? ப்ரோ கிட்ட சொல்லிருக்கமா, இப்ப வந்துருவாரு. அக்கா, என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே இல்லக்கா. சூப்பர்க்கா, வேற லெவல். என் அம்மா பார்வை சமையல் கூட இந்த சமையல் முன்னாடி நிக்க முடியாதுக்கா, பிரமாதம். சும்மா ஓசி சாப்பாடு கிடைச்சா போதுமே, பாராட்டாளி தெளிப்பியே. அப்போ அகிலாக்கா சமையல் நல்லா இல்லையா? இல்ல நான் உங்களை புகழ்ந்து பேசுறது உனக்கு பிடிக்கலையா? வடிவு, பேசாம சாப்பிடு. சொல்ல வந்துட்டு இவ்வளவுதான் பாராட்டினால கூத்து விட்டானே. போடுறது இன்னைக்கு கடைசியா கூட இருக்கலாம்.
ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அகிலா, உங்க எல்லார்கிட்டயும் நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. என்ன கொஞ்சம் பேச விடுங்க. அக்கா நினைச்சிருக்கிற மாதிரி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அப்படி இல்லைன்னா அது அக்காவுக்கு தான் ஆபத்தா போய் முடியும். பாமித்ரா, என்ன சொல்லிட்டு போறான் அந்த வனஜா? ஒண்ணுமே புரியலையே. இவங்க 2 பேரும் எதுக்கு கோச்சிட்டு போறாங்க? ஃபாலோ பண்ண சொல்லுங்க. நாளைக்கு மார்னிங்குள்ள அவங்கள பத்தி டீடைல்ஸ் கண்டிப்பா வேணும். ஏற்கனவே ஒரு டீமை சித்தூருக்கு அனுப்பி வச்சிருக்கு. அவங்க சித்தூர் போய் சேர்ந்துட்டதா எனக்கு தகவலும் வந்துருச்சு. ஆனா நந்தினியோட பேரண்ட்ஸ் யார் வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு எக்ஸாக்டா தெரியல. மார்னிங்குள்ள உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸு உங்களுக்கு கிடைக்க மாட்டது டவுட்டு தான். எதுக்கும் நான் ட்ரை பண்ண சொல்கிறேன். சார், நம்ம அர்ஜென்சி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு அவங்கள பற்றி எதனா இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நைட் எல்லாம் பார்க்காதீங்க. எந்த டைமாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆதி. ஓகே ஓகே. எப்படியும் நம்மளுக்கு தேவையான தகவல் கிடைச்சிடும். எப்படியோ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சா சரி. கவலைப்படாதீங்க மாமா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. சரி, நீங்கள் 3 பேர் இதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? எதுக்காக வந்திருக்கீங்கன்ற பதில் சொல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சா என்ன அர்த்தம்? முதல்ல நீங்க வாங்க சொல்றோம். வீட்டுக்கா? ஏன் இங்கே சொல்ல மாட்டீங்களா? இங்க வச்சு சொன்னா நல்லா இருக்காது மாமா. நீங்க வீட்டுக்கு வாங்க, நாங்க அங்க வச்சு சொல்றோம். நீ சந்தோஷப்படுறத பார்த்தா என்ன எதுனா சர்ப்ரைஸா? ஆமா மாப்பிள்ள, நீங்க வீட்டுக்கு வாங்க. டைமாவது வாங்க மாமா. வாங்க வாங்க. Birthday. Thanks, Dad. மாப்பிள்ளைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மாமா. கொண்டாடணும்னு கணேசன் ரொம்ப ஆசைப்பட்டான். இது எல்லாமே அவனோட ஏற்பாடு தான். ஆமா மாப்பிள்ள, இந்த கலர் பேப்பரு, பலூனு, கேக்கு எல்லாமே இவனே ரெடி பண்ணது தான். அப்படியாடா? ஆமா மாமா, உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் அங்க சொல்லாம நேரா வீட்டுக்கு கூட்டு வந்துட்டோம். எல்லாமே நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு மாமா. கேக் வெட்டலாம் வாங்க. வாக்கா வாங்க. மாமா ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன்.
மாமா யோசிக்கிறீங்க? இவ்வளவு நாள் வரைக்கும் என் பிறந்த நாளுக்காகவும் மித்ரா பத்தின ஆதாரத்துக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என் பிறந்த நாளும் கொண்டாடியாச்சு. ஆனா மித்ரா பத்தின ஆதாரம் எப்போ கிடைக்கும்னு உறுதியா சொல்ல முடியல. அதனால நான் காலையில கல்யாண மண்டபம் வரைக்கும் கொண்டு போகாம நம்ம விஷயத்த இப்பவே அம்மா கிட்ட சொல்லிடலான் இருக்கேன். அது என்ன கையில? ஆதி இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவுல இருக்கான்னு அவன் பேச்சிலேயே நல்லா தெரியுது. இதுக்கு மேல நாம அவன்கிட்ட ஏதாவது கேட்டா அவன் பார்வதி விஷயத்த சொல்லிடுவான். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதனால விட்டு பிடிப்போம். உன் பர்த்டே செலிப்ரேட் பண்ண நாங்க இங்க எல்லாரும் கேக் வச்சுட்டு காத்துட்டு இருக்கோம். ஆனா நீ அவுட் ஹவுஸ்க்கு போய் கொண்டாடிட்டு வர. எப்படி இங்க இந்த கேக்க கட் பண்ணலாம்ல? கண்டிப்பா. ஸ்வீட் எடு கொண்டாடு. அல்பம். வா மித்ரா. அம்மா என்ன முடிவெடுத்திருப்பாங்க? இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? மாமா ஏன் எனக்கு இன்னும் ஃபோன் பண்ணல? மாமா ஃபோன் பண்ணலனா என்ன, நாமளே ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? இல்ல வேண்டாம். இல்ல பரவாயில்ல, ஃபோன் பண்ணிடுவோம். மாமா அலறி. இப்ப எதுக்கு அலற? இல்ல மாமா. இங்க பாரு, நீ இப்ப பார்வதி இல்ல, என் மனைவி பார்வதி ஆதித்யா. நான் சொல்றது புரியுதுல? புரியுது மாமா. அப்ப இத பத்தி யோசிக்காம போய் தூங்கு. சரி மாமா. குட் நைட். ஹலோ, நான் தான். என்ன வேணும் உனக்கு? இப்ப எதுக்காக என்ன கால் பண்ண? என்ன நந்தினி இவ்வளவு டென்ஷன்ல இருக்க?
ஓ, காலையில உன் தங்கச்சி கல்யாணம், அது நல்லபடியா நடக்கணும்னு டென்ஷன்ல இருக்கியா? இப்போ எதுக்காக எனக்கு கால் பண்ண, அத மட்டும் சொல்லு. ஓகே ஓகே, நீ கல்யாண டென்ஷன்ல இருக்க, அதனால நான் நேரா விஷயத்துக்கே வந்துடுறேன். அது ஒண்ணுல நந்தினி, மனசாட்சி உறுத்திக்கிட்டு இருக்கு, அதனாலதான் உனக்கு போன் பண்ண. ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. என்ன இன்ஃபர்மேஷன்? நமக்கு எதனா யூஸ் ஆகுமா? சித்தூருக்கு வந்த மித்ராவோட பேரண்ட்ஸை யாரோ ஒரு லேடி வந்து ரகசியமா அழைச்சிட்டு போயிருக்காங்க. அது கண்டிப்பா நந்தினியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் ஆதி. ஆனா அது நந்தினி தான் சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லையே. அதனால தான் நந்தினி சம்பந்தப்பட்ட எல்லா இடங்கள்லையும் கண்காணிப்பை அதிகப்படுத்தியிருக்கோம். எப்படியும் நாம கண்டுபிடிச்சிடலாம். நீங்க நம்பிக்கையோட இருங்க ஆதி. ஓகே. ஆதி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஆதி மண்டபத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆண்டி, ஆதி வரலன்னா விளைவுகள் பயங்கரமா இருக்கும்னு மிரட்டிட்டு போறாங்க. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. அந்தஸ்து தான் கௌரவம் நினைக்கிற அம்மா, அன்பு தான் கௌரவம் நினைக்கிற ப்ரோ. அம்மாவோட பிடிவாதமும் வைராக்கியம் அப்படியே ப்ரோ கிட்ட இருக்கு. நினைச்சதை சாதிச்சு காட்டுறதுல அம்மாவும் ப்ரோவும் ஒரே மாதிரி தான். அக்கா, அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குல்ல? எல்லாம் நான் தான்க்கா. ஆமாக்கா, என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அருணை தான் பார்க்க சொன்னீங்க. இருந்தாலும்
அவன் இன்னும் சின்ன பையன் தானக்கா, அவனுக்கு அவ்வளவு அனுபவம் பத்தாது பாருங்க. அதனாலதான் நானே களத்துல இறங்கி எல்லா வேலையும் செஞ்சிருக்கேன். நல்லா இருக்குல்லக்கா? ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேக்கா. நல்லா இல்லாம போகுமா? அக்கா, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அத பாத்தீங்க நீங்க அசந்து